அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி. வணக்கம் அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சேலம் மாவட்டத்துல. சேலத்துல இருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க? எங்க பையனுக்காக பார்க்கணும். உங்க பையனோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க. 16/12 2013 2013 4:06 PM 4:06 PM சேலம். ராசி நட்சத்திர லக்னம் சொல்லுங்கம்மா. ரிஷப ராசி. ரிஷப லக்னம். ரோகிணி நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணுமா? தம்பி என்ன படிப்பா, ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு கேட்கணுங்க. ரிஷபராசி வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்கம்மா. நன்றி குருஜி. அருமையான யோக ஜாதகம்மா. லக்னத்தில் பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற, மார்கழி திருவாதிரையை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற ஒரு 2 நாளில் பௌர்ணமி ஆகிற சந்திரன் உச்சமாக இருப்பது யோகம். லக்னாதிபதியே உச்சனுடைய வீட்டில் பரிவர்த்தனையாகி 9ஆம் இடத்துல இருக்கிறது அதை விட அதிகமான யோகம். எம்மா, அந்த பிள்ளையை பெற்றதுக்காக பெருமைப்படுவீங்கம்மா. அவயோக திசைகள் நடந்தாலும் கூட ராகு திசையிலிருந்து அப்படியே படிப்படியாக முன்னேற்றங்கள் வரும். ராகு யோகரோடு சேர்ந்து லக்னாதிபதியோடைய இன்னொரு வீட்டில் இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல குரு திசையும் நல்லா தான் இருக்கும். அவயோக திசைகளில் 2ஆம் நிலை சுபத்துவ தன்மை தான் நடக்கும்ன்றதை அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ ராகு திசை ஓரளவுக்கு சுக்கிர திசை மாதிரி வேலை செய்யுமா. படிப்பு இந்த பையனுக்கு கொஞ்சம் அதிகார அமைப்புகள் நல்லா இருக்குமா. சூரியன் சம்பந்தப்பட்ட அதிகார அமைப்புகள், முதல் நிலை சுபத்துவம் சனி, 2ஆம் நிலை சுபத்துவம் சூரியன். அப்போ அந்த சூரியன் சம்பந்தப்பட்ட அரசாங்கம், அரசு வேலை இதிலெல்லாம் அவருக்கு ஆர்வம் இருக்குமா. 4 பேரை வேலை வாங்கக்கூடிய அதிகார அமைப்பில் தான் கண்டிப்பாக இருப்பார். 10ஆம் அதிபதி வலிமையாக இருப்பது, ராகுவோடு சேர்ந்திருந்தாலும் உச்சனாகி குருவின் பார்வையில் இருக்கிறது ஒரு வகையில் யோகம். சூரியனுடைய எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, அரசாங்கம், அதிகாரம், கவர்மெண்ட் வேலை இதில் எல்லாம் வருவார்மா அவர். சரிங்களா? கவர்மெண்ட் வேலை கிடைக்குங்களாங்கய்யா? அரசு வேலை உறுதியாக கிடைக்குமா அந்த மாதிரி ஜாதகங்களுக்கு. சிம்மம் கெட்டு போகலை, 10ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறார். சூரியனே 8இல் மறைந்தாலும் சுபத்துவமாக இருக்கிறார். நல்ல அமைப்புமா, புத்திசாலியாகவும் இருப்பாருமா. அதனால் அரசு வேலை அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்குமா. அது சார்ந்த படிப்புகள் படிக்க வைங்கம்மா. சரியா குருஜி? அவன் கோடீஸ்வரன் ஆகணும், நான் கோடீஸ்வரன் ஆவேன், நான் பிசினஸ் பண்ணுவேனே சொல்லிட்டு இருக்கிறான் குருஜி. சரி, அரசு வேலையில் கூட கோடீஸ்வரன் ஆகலாம். அப்படிங்களா குருஜி? ஆமாம்மா. சரி, பேப்பர்லாம் பார்த்தா அரசு வேலையில் இருக்கிறவங்க வீட்டில் கட்டியாக தங்கம் மாட்டுச்சு, கட்டுக்கட்டாக பணம் மாட்டுச்சுன்னா சொல்கிறாங்க. அவங்களும் கோடீஸ்வரனாக தானே இருக்கிறாங்க. அவன் அரசாங்க வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், நான் பிசினஸ் பண்ணி பெரிய ஆளாவனே சொல்லிட்டு இருப்பான். 12 வயசு ஆகுதுமா. நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அதிகாரம் ஒரு நிலையில் 18 வயசுக்கு பிறகு அந்த குழந்தையுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக சூரியனுடைய துறைகளில் இவர் வருவார். எலக்ட்ரிக்கல் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, எல்லா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இவரே ஒரு 100 பேருக்கு முதலாளி ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஆகவே அடுத்தடுத்து வரக்கூடிய தசா அமைப்புகள் நல்லா இருக்கின்ற காரணத்தினால நிச்சயமாக வருவாருமா, கவலைப்பட வேண்டாமா. லக்னத்தில் உச்சகிரகம் இருந்து லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டில் உட்காந்து லக்னாதிபதி சனி செவ்வாயுடைய தொடர்புகள் இல்லாமல், பங்கம் இல்லாமல் இருக்கிறனால சகல வசதிகளையும் அனுபவிக்கக்கூடிய, பணம் சம்பாதிக்கக்கூடிய நபராக இருப்பாருமா. பௌர்ணமி சந்திரன் அதில் உட்காந்துருக்கிறதே பெரிய விசேஷம். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி அம்மா.